அதாவது என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக ஒவ்வொரு இடமா போய் இதில் திமுகவில் ஒருத்தர் பேசுவார் தெரியுங்களா, சிவாஜி ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒரு பேர். அது ரொம்ப நல்ல வார்த்தைலாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நாதாரிங்களுடைய இந்த மாதிரி டைலாக்லாம் கேட்கும்போது வேறு என்னங்க சொல்கிறது, எனக்கு அதுதாங்க ஞாபகம் வருது. இவனை வச்சு ஃபேமஸ் ஆகிறாராம் கானா வினோத். ஏண்டா நீ என்னதுன்றது உனக்கு புரியலன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க வாழ்க்கையிலன்ற மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம லைஃப்பில். அது மாதிரி ஒரு இதை பிலீவ் பண்ணுற ஆள் தான் நான். எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீ எங்கே நிற்கிற, நீ உலகத்தில் நீ யார், நீ என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும். இல்லைனா நீ எங்கே போனாலும் அசிங்கப்பட வேண்டியதான். அதுதான் இவனை பார்க்கும்போது இந்த டைலாக்லாம் கேட்கும்போது இவனை வச்சு வினோத் ஃபேமஸ் ஆகிறாங்க. ஏன்னா கொஞ்சமாவது உனக்கு ஈவு இறக்கம் சூடு சொரணை ஏதாவது உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது மூளை வேணும்ல. ஒரு பிக் பாஸ்ன்ற இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வெகுளி கூட கிடையாது, கோமாளி கூட கிடையாது, முட்டாள், அடிமட்ட முட்டாள். அதாவது ஃபேமஸ் ஆகணுன்ற அந்த ஒரே ஒரு பசியை வச்சுன்னு என்ன வேணால் பண்ணலாம். உடம்பு பூரா மலத்தை எடுத்து தேய்ச்சின்னு கூட ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் வாழ்கிற ஒரு ஜென்மம் தான் இவன். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். இவனை வச்சு ஃபேமஸ் ஆகிறாங்களா? அதுக்கு விஜய் சேதுபதி நல்லா பதிலும் கொடுத்தாரு. நீங்கள் அந்த மாய உலகத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் இன்னமும் நினச்சிட்டே இருக்காதீங்க உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிக் பாஸ் மேடையில் அந்த அவசியம் இல்லை. ஒரு ஆள் மாய உலகத்தில் இருக்கலாங்க, அதுக்காக இப்படியா? இவனை வச்சு கானா வினோத் எல்லாருமே, அதாவது இவனை அடித்தா எல்லாருமே ஃபேமஸ் ஆகிடுவாங்களாம். ஏன்னா போன வாரம் அவர் தான் ஏற்றி விட்டார். விஜய் சேதுபதி தான் சும்மா இந்த சங்க ஊதி கட்டான மாதிரி இவன் சும்மாவே தலைவலி கேஸு. அதில் வேறு உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது, வெளியில் அது ரொம்ப வைரலு, நீங்களும் வினோதம் பண்ணது அது இதுன்னு ஒன்று இவனுங்க மூளைக்கு எத்தின மாதிரி ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி இப்படி அசிங்கப்படுறான் பாருங்கள் இந்த வினோதுன்றான் இந்த திவாகர். அதில் வேறு வினோதை பார்த்து இவன் கேட்குறான், உன் மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கேன். ஏன்டா நீ உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா? முதல்ல உன் கண்ணை எட்டும் போய் மாட்டுடைய சாணியில் முக்குடா. மாடு ரொம்ப புனிதமான ஒரு மிருகம், அது வேணாம். ஏதாவது சொறி பிடிச்ச நாயுடைய பீல மூக்குடா உன் கண்ணை எடுத்து போயிருந்தாங்க சொல்ல தோணுது இவனுடைய இந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது. இவன் என்ன நினைக்கிறான்னா, மீம் பண்ணா இல்லைங்களா வாட்டர் மேலனை வச்சு, சூர்யா சார் கூட இவனே கம்பேர் பண்ணிக்கிறான். சூர்யா சார் எங்கே இருக்கிறாரு, இவன் எங்கே கிடக்குறான் லைஃப்லன்றது புரியாத இந்த ஒரு நாதாரி இப்படி ஒரு கம்பேரிசனை பண்ணி அதை பார்த்து மக்கள் இவனை ஒரு கோமாளியாக நினச்சி சிரித்ததை புரிஞ்சுக்காம இவன் என்ன நினைக்கிறான்னா, மக்கள் இவனை ரசிக்கிறாங்க, நடிப்பு அரக்கன், கிறுக்கன், பொறுக்கி அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்ஸ்லாம் சொல்லலாம் இவனை பற்றி. இப்படி ஒரு ஆளை பிக் பாஸில் எடுத்த அந்த ஆள் மட்டும் மாட்டினான்னு வைங்க, என் கையில் நிறைய பேர் அதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் மாட்டினானா இவன் கூட இல்லைடா பிரச்சனை. இவனை அந்த ஷோவில் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, அவன் மாட்டினாங்க நம்ம கையில். அவனை இந்த நாய்ப்பியை வச்சு மாஞ்சா போடும் பொல்லாதவன்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நாய்ப்பியை எடுத்து இந்த நாய் மூஞ்சில் தேக்கணும். இப்படி ஒரு சூடு சொரணை இல்லாத ஒரு ஜென்மம்.